ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் வந்து டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம டைஸ் அண்ட் கியூப்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ டைஸ் அண்ட் கியூப்ஸில் வந்து 2 பார்ட்ஸாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். குரூப் 2A மெயின்ஸில் ரீசனிங் டாபிக்ஸ் எடுத்தது, அதில் 50 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. மொத்தம் வந்து 27 டாபிக்ஸ். ஸோ இதான் வந்து சிலபஸ். ஸோ அதில் நம்ம 6th டாபிக்கான டைஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துட்டோம். அண்ட் இந்த கிளாஸ்ல வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற 7th டாபிக். ஸோ நம்ம கிளாஸினுடைய 2வது டாபிக் 2A மெயின் சீரீஸ்ல 2வது டாபிக் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதான் வந்து டைரக்ஷன் சென்ஸ். ஸோ அது என்ன டைரக்ஷன் சென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றவங்களுக்கு என்னன்ற ஒரு ஐடியா வந்து இருக்காது. மற்றபடி ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து டாபிக் வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ புதுசாக வரவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். இது என்ன டைரக்ஷன் சென்ஸ், இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது. ஸோ அதில் வந்து கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனுடைய வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நார்த் நோக்கி அவன் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து அவனுடைய ரைட் சைடில் வந்து திரும்புகிறான். ஸோ ரைட் சைடில் திரும்பி அவன் வந்து 3 கிலோமீட்டர் நடக்கிறான். அண்ட் தென் திரும்ப ரைட் சைடு திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்க இல்லையா, இதுதான் அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து அவன் ஸ்டார்ட் ஆனான், இங்கே வந்து அவன் எண்ட் ஆகிட்டான். ஸோ அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடிச்சு இங்கே வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எண்டிங் பாயிண்ட்ல அவன் வந்து எந்த இடத்துல நிற்கிறான், இப்போ தற்போது எந்த டைரக்ஷன்ல வந்து அவன் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்றது. ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தள்ளி நிற்கிறான், இல்லை எந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கிறான். ஸோ இதை பத்தி கேட்கறது தான் வந்து இந்த டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். சரியா? ஸோ இப்போ டைரக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த ஜியாகிரபிக் டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 4 திசைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நார்த் அண்ட் சவுத். சரியா? மேல வந்து நார்த்து, கீழே வந்து சவுத் அப்படின்றது தெரியும். அண்ட் இதுல ஈஸ்ட் வெஸ்ட் எது அப்படின்றதுல நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்றத வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நார்த்து மேல சவுத்து கீழேன்றது எல்லாருக்கும் ஆப்வியஸா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வெஸ்ட் ஈஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, WEV. ஸோ வீனா என்னது, நாம அப்படின்றத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வி நம்ம எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல தான் W எழுதுவோம். அதாவது நம்ம நார்மலா ஒரு எழுதுவோம் இல்லையா, உங்களுடைய பேர் இப்போ எழுதுறீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. அந்த மாதிரி லெஃப்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதுவோம், WEV அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்ப லெஃப்ட் சைட்ல வந்து வெஸ்ட் இருக்கும், ரைட் சைட்ல வந்து ஈஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 4 டைரக்ஷன்ஸ். ஸோ இவ்வளவுதான் டைரக்ஷன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லை. ஸோ இது இல்லாம இன்னும் 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில உள்ள டைரக்ஷனுக்கு பேரு நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில உள்ள டைரக்ஷனுக்கு பேரு சவுத் ஈஸ்ட். அது மாதிரி வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் இடையில உள்ளது வந்துட்டு சவுத் வெஸ்ட். அது மாதிரி நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில உள்ளது வந்து நார்த் வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 8 டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன்ஸ். இது இல்லாம இன்னொன்னு என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இங்க நிக்கிறான், ஒரு இடத்துல நிக்கிறான், நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணினா இப்படிதான் நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. ஸோ இதான மேல தானே நார்த்து. ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிக்கிறான். அவன் வந்து ஒரு 180 டிகிரி வந்து கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் ஆகிறான். ஸோ கிளாக் வைஸ்னா கடிகார திசை. கடிகார திசை அப்படின்னா கடிகாரம் எப்படி, கடிகாரத்தினுடைய முள் எப்படி சுத்தும். ஸோ 12, 1, 2, 3 இப்படி இருக்குதுன்னா அந்த முள் வந்துட்டு இப்படிதான் சுத்தும். கரெக்டா? ஸோ இப்படிதான் சுத்தி வரும். ஸோ இப்போ கடிகார திசை அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல சுத்தும். அதே மாதிரி எதிர் கடிகார திசை ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர் கடிகார திசைனா இப்போ கடிகாரம் வந்து இப்படி சுத்துதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது இந்த டைரக்ஷன்ல சுத்தும். சரியா? அப்போ கிளாக் வைஸ்ல இத்தனை டிகிரி சுத்துறான், ஆன்டி கிளாக் வைஸ்ல இத்தனை டிகிரி சுத்துறான், அப்புறம் திரும்ப கிளாக் வைஸ்ல 60 டிகிரி சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு மாதிரி மாறி மாறி கொடுப்பாங்க. கடைசியா அவன் எந்த திசைய ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அப்ப இப்படியும் கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரியா? ஸோ அப்ப கிளாக் வைஸ் திரும்புறதுனா எப்படி திருப்பணும்,
ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படி திருப்பணும் அந்த இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ரைட் சைடு திரும்பணும், ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு திரும்பணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ டைரக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், கிளாக் வைஸ் என்ன, ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்குறோம். அண்ட் தென் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த மாடல்ஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு மெத்தட்லயும் நம்ம 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான், சரியா? ஈஸியான டாபிக் தான். இதுல வந்து நீங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து இந்த மாதிரி, இந்த நான் வரைஞ்சிருக்கேன்னா படம், இந்த மாதிரி நீங்க படமா வரைஞ்சிட்டீங்கன்னா அவங்க அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுதிட முடியும். ஸோ இதான் வந்து உங்களுடைய டாஸ்கா இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸை ரீட் பண்றதுக்கு தயாராகிக்கணும். ஏன்னா என்கிட்ட இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால இங்கிலீஷ்ல மட்டும்தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து நீங்க வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கிறத வந்துட்டு பேசிக்கான இங்கிலீஷா தான் இருக்கும், ரொம்ப டெக்னிக்கலா அந்த மாதிரிலாம் இருக்காது. நீ நேரா போ அப்படின்னா கோ ஸ்ட்ரைட், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாமே இருக்கும், சரியா? ஸோ அப்ப பேசிக்கான இங்கிலீஷ் தான் இருக்கும். நானும் வந்துட்டு தமிழ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரலா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man starts walking towards west. ஸோ வெஸ்ட்னா மேற்கு திசை. ஸோ மேற்கு திசையை நோக்கி அவன் வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில டாபிக்ஸ்ல ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா இப்போ டைரக்ஷன் சென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த பாக்ஸ் போட்டா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நான் டினோட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்னா பாக்ஸ் அப்படின்றத நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதனால பாக்ஸ் போட்டாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றத நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ இப்போ வெஸ்ட் நோக்கி நடக்கிறான் அப்படின்னா மேற்கு திசை. ஸோ வெஸ்ட் நோக்கி அப்படின்னா இதுதான் டைரக்ஷன்ஸ். ஸோ மேல நார்த்து, கீழே சவுத்து. வெஸ்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடு, இது வந்து ஈஸ்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன். ஸோ வெஸ்ட் நோக்கி நடக்கிறான் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல நடக்கிறான். ஸோ எவ்வளவு தூரம் நடக்கிறான் அப்படின்றத நமக்கு சொல்லலை. ஃபர்ஸ்ட் மேற்கு நோக்கி நடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 105 மீட்டர். ஸோ ஆஃப்டர் வாக்கிங் 105 மீட்டர் அப்படின்னா வெஸ்ட் நோக்கி நடக்கிறான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிறான். எவ்வளவு தூரம் நடக்கிறான் அப்படின்னா 105 மீட்டர்ஸ் வந்து நடக்கிறான். நடந்ததுக்கு அப்புறம் he turns to the left. ஸோ அவன் வந்து 105 மீட்டர் வெஸ்ட் நோக்கி மேற்கு திசையை நோக்கி நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னா அவனுடைய இடதுபுறம் வந்து திரும்பினான். he turns left அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப அவன் வந்து இந்த திசையை நோக்கி நடந்துட்டு இருப்பான். அப்ப நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா நீங்களே இந்த டைரக்ஷன்ல நடந்துட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும். ஸோ அப்போ அவன் நடக்கக்கூடியவனுக்கு இந்த டைரக்ஷனை பார்த்துதான் நிற்பான். அவனுடைய மூஞ்சி இங்கிட்டு தானே இருக்கும், வெஸ்ட் திசையை நோக்கி தானே இருக்கும் அவனுடைய மூஞ்சி. அப்போ அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றது இதுவா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றது இதுவா இருக்கும், கரெக்டா? ஸோ இந்த பக்கம் நீங்க ஃபேஸ் பண்ணி திரும்பி நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அவனுடைய ரைட் அப்படின்றது மேல் திசையை மேல நோக்கி போகும், லெஃப்ட்ன்றது கீழே நோக்கி வரும். அப்போ அவன் லெஃப்ட் நோக்கி திரும்புறான் அப்படின்னா இங்க இருந்து அவன் கீழ் நோக்கி நடக்கணும், கரெக்டா? ஸோ இங்க இருந்து கீழ் நோக்கி நடக்கணும். இந்த டைரக்ஷன்ஸ் நான் அழைச்சிடுறேன். ஸோ அப்போ கீழே நோக்கி எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்னா அண்ட் வாக்ஸ் 55 மீட்டர் ஸ்ட்ரைட். ஸோ லெஃப்ட் திரும்புறான், லெஃப்ட் திரும்பி 55 மீட்டர் நடக்கும். ஸோ 55 மீட்டர் நடக்கும், சரியா? அகைன் ஹி டர்ன்ஸ் டு த லெஃப்ட். அகைன் வந்து என்ன ஆகுது, லெஃப்ட்ல டர்ன் பண்றான். அப்போ அவன் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி திரும்பி நிக்கிறான். அப்ப இப்படி திரும்பி நிற்கும் போது அவனுடைய ரைட் சைடுன்றது இங்க இருக்கும், அவனுடைய லெஃப்ட் சைடுன்றது இப்படி இருக்கும். ஸோ அப்போ லெஃப்ட் சைடுனா இப்படி திரும்புறான், கரெக்டா? ஸோ புரியுதா? இமேஜின் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து மைண்ட்ல உங்களுக்கு பிக்சரைஸா வந்து நிக்கணும், சரியா? அகைன் ஹி டர்ன்ஸ் டு த லெஃப்ட், வாக்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 75 மீட்டர்ஸ் ஸ்ட்ரைட். ஸோ 75 மீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டா நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு, நீங்க பண்ணக்கூடாத தப்பு என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த கோடெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த கோடெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஏனாதானு போடாம ஒரு லாஜிக்கலி கரெக்டா இருக்கிற மாதிரி போடணும். இப்ப வந்து மேல பாத்தீங்கன்னா 105 மீட்டர் நடக்கிறான் அப்படின்றது இவ்வளவு பெரிய கோடு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டிருக்கோம். கீழே வந்து 75 மீட்டர் நடக்கிறான் அப்படின்ற போது அந்த 105 விட கொஞ்சம் கம்மியா தான் நம்ம போடணும், அதை விட பெருசா நம்ம போடக்கூடாது, கரெக்டா? ஸோ லாஜிக்கலா வந்து இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 75 மீட்டர்ஸ் ஆக்சுவலா இங்க 55ன்றது 75 விட சின்னதா தான் இருக்கணும். பட் அந்த கம்பேர் பண்ணும்போது மட்டும் நீங்க அந்த லாஜிக்ஸ் வந்து பாத்துக்கோங்க, சரியா? அப்ப இங்க வந்து பெரிய கோடு வந்து 105, சின்ன கோடு வந்து 75. ஓகே, லாஜிக்கலி இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா?
இப்ப வந்து லெஃப்ட் திரும்பி 75 மீட்டர் நடந்துட்டான். அகைன் ஹி டர்ன்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 55 meters. இப்ப அகைன் என்ன பண்றான், லெஃப்ட் திரும்பிறான். இப்போ அவன் வந்து இந்த டைரக்ஷனை நோக்கி நிக்கிறான். ஸோ இப்படி நிற்கும் போது அவனுடைய ரைட் சைடுன்றது கீழே போகணும், லெஃப்ட் சைடுன்றது மேலே வரணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு அப்படின்னா இங்க லெஃப்ட் தானே திரும்புறான். லெஃப்ட்னா மேலே நான் நடக்கணும். எவ்வளவு தூரம் அப்படின்னா 55 meters வந்து நான் நடக்கணும். ஸோ அப்போ மேல் நோக்கி 55 meters நான் நடந்துட்டேன். ஏன் இந்த கோட்டோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் எனக்கு 55 மீட்டர் அப்படின்றது தெரியும். அப்ப இங்க இருந்து இங்க சேம் அதே 55 மீட்டர் தானே. ஸோ அப்ப இங்க வந்துட்டான். சரியா? ஸோ 55 மீட்டர். இப்போ இந்த பாயிண்ட்ல அவன் வந்து எண்ட் ஆயிட்டான். ஸோ அதனால சர்க்கிள் போட்டேன். ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். பாக்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இந்த ரவுண்டு தான் வந்து எண்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து ஒரு பெரிய கோடு இருக்குது. அந்த பெரிய கோடு வந்து 105 மீட்டர் அண்ட் இது கீழே சின்ன கோடு இருக்கு 75 மீட்டர். நமக்கு வேண்டிய டிஸ்டன்ஸ் என்னன்னா இந்த சின்ன ஒரு போர்ஷன் தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ மொத்தமான டிஸ்டன்ஸ் வந்து 105, இங்க இருந்து இங்க வரைக்கும் 75 அப்படின்னா ரிமைனிங் உள்ளது எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க, மொத்த இது 105ல இருந்து 75 கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும், 30 இருக்கும். ஸோ அந்த 30 மீட்டர் தான் உங்களுடைய ஆன்சர். புரியுதா? ரொம்ப ஸ்லோவா பேசிக்கா தெரியாதவங்களுக்கு எவ்வளவு ஸ்லோவா நடத்த முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்ன்றது தெரியணும். ஸோ இப்போ ஒரு டைரக்ஷன்ல அவன் போறான் அப்படின்னா அவனுடைய ரைட் அண்ட் அவனுடைய லெஃப்டை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இப்படி நடந்து போறோம் அப்படின்னா நம்ம அந்த டைரக்ஷன் நடந்து போற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு ஸோ இதனுடைய ரைட்டு இந்த பர்சனுடைய லெஃப்ட் இங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. இப்போ ஒருவேளை அவன் இந்த டைரக்ஷன்ல வந்து நடந்து போறான் அப்படின்னா ஸோ இந்த சைடு நம்ம ஃபேஸ் பண்ணி நிற்கும் போது நமக்குடைய ரைட் கீழே இருக்கும், லெஃப்ட் வந்து மேலே இருக்கும். அந்த மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் டைரக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே டாஸ்க் என்னன்னா அந்த கொடுத்துருக்கிறத வந்துட்டு நம்ம படமா வந்து வரையணும். அதான் வந்து நம்மளுடைய டாஸ்க். நெக்ஸ்ட், a man walks 1 kilometer towards west. ஸோ ஒருத்தன் மேற்கு திசையை நோக்கி 1 kilometer நடக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, ஒரு பாயிண்ட்டை நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மேற்குன்றது லெஃப்ட் சைடு. ஸோ மேற்கு அப்படின்றது லெஃப்ட் சைடு நடக்கிறான். எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறான்னா 1 kilometer நடக்கிறான். சரியா? ஸோ வெஸ்ட் நோக்கி நடந்துட்டான். அண்ட் தென் ஹி டர்ன்ஸ் டு சவுத். ஸோ சவுத் அப்படின்னா இப்போ டைரக்ஷன்ஸ் வரும்போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா மேல நார்த்து, கீழே சவுத்து, லெஃப்ட் சைடு வெஸ்ட், ரைட் சைடு ஈஸ்ட். இது கான்ஸ்டன்டான டைரக்ஷன்ஸ், இது மாறக்கூடாது. அவங்க எப்போ கொஸ்டின்ல வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு சொல்றாங்களோ அப்பதான் இங்கேயான்னு நம்ம பார்க்கணும். மற்றபடி அவங்க சவுத்துன்னு சொல்லிட்டாங்கனாலே அது எப்பவுமே கீழே தான் நம்ம போகணும். சரியா? அண்ட் தென் ஹி டர்ன்ஸ் டு சவுத் அண்ட் வாக் 5 kilometer. ஸோ சவுத் டைரக்ஷன்ல 5 kilometer வந்து அவன் நடக்கிறான். ஸோ 5. அகைன் ஹி டர்ன்ஸ் டு வெஸ்ட். ஸோ வெஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த பேப்பர்ல நான் ஒரு டைரக்ஷன் வரைஞ்சா இந்த பேப்பர்ல நான் வெஸ்ட் டைரக்ஷன் எந்த பக்கம் போடுவேன், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தான் போடுவேன். ஸோ இந்த சைடு தான் வெஸ்ட். சரியா? இவனுக்கு எது வெஸ்ட் அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்க கூடாது. எப்ப வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்றாங்களோ அப்ப மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ரைட் எது லெஃப்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணுமே தவிர அவனுக்கு நார்மலா இந்த டைரக்ஷன்ஸ் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நார்மலா இந்த பேப்பர்ல நார்த் சைடு எங்க இருக்குமோ அதுதான் நார்த், சவுத் எங்க இருக்குமோ அதுதான் சவுத். சரியா? அப்போ அகைன் ஹி டர்ன்ஸ் டு வெஸ்ட் அப்படின்னா இந்த பேப்பர்ல நம்ம வெஸ்ட் டைரக்ஷன் எங்க போடுவோம்னா லெஃப்ட் சைட்ல இந்த சைடு தான் போடுவோம். ஸோ அப்ப வெஸ்ட் சைடு திரும்பி எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறான் அப்படின்னா 2 kilometers வந்து நடக்கும். ஸோ 2 kilometer வந்து நடக்கிறான். ஸோ இங்கே 2. ஓகேவா? ஆஃப்டர் திஸ் ஹி டர்ன்ஸ் டு நார்த். ஸோ நார்த் அப்படின்னா என்னது, மேல் நோக்கி நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வடக்கு திசை நோக்கி நடக்கணும். அண்ட் வாக் 9 kilometer. ஸோ 9 kilometer அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க நிப்பாட்டணுமா இல்ல இந்த கோட்டுக்கு நேரா வரணுமா இல்ல இந்த கோட்டை தாண்டி போகணுமா அப்படின்னு கேட்டா இங்கதான் அந்த லாஜிக்கல் அப்படின்றது வருது. ஸோ இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடு வந்து 5 kilometer நடந்திருக்கான். இப்போ நம்ம நடக்கிறது நார்த் சைட்ல 9 kilometer நடக்கணும் அப்படின்னா இங்க ஆல்ரெடி 5 kilometer நடந்து வந்துருவோம். ஸோ இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 5 kilometer நடந்துட்டான். அப்ப இதுக்கு மேல இன்னும் 4 kilometer வந்து நடக்கணும். ஸோ அப்ப இது 5 இது 4 மொத்தமா வந்து 9 kilometer வந்து அவன் நடக்கும்.
ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போ வந்து நிற்கிறான். ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அவன் நிற்கிறான் அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? போன சம் வந்து ஒரு மாடல். என்ன மாடல் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே லைன்ல தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே போதுமானதா இருந்துச்சு. இது பேசிக்கான மெத்தட். இந்த மெத்தட்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்துடும். அதனால இந்த ஒரு மெத்தட்ல ஒரு சம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இன்னும் நீங்க ஃபர்தரா வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா RS அகர்வால் இந்த மாதிரியான ரீசனிங் புக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான புக்ஸ், ஆப்டிடியூட் புக்ஸ் வந்துட்டு நீங்க ரெஃபர் பண்ணி அதுல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்குது, எண்டிங் பாயிண்ட் கொஞ்சம் மேல இருக்குது. ஸோ அது ரெண்டும் சேம் லைன்ல இல்லை. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா ஸோ இப்படி வந்து வரும். கரெக்டா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவோ அதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை தான் நம்ம வந்து ஆன்சரா சொல்லணும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் இங்க இருக்குது, A அப்படின்னு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, B அப்படின்னு எண்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒண்ணு இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ இப்போ இங்க இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா 1 கிலோமீட்டர். அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் இங்க நான் 2 ரவுண்ட் போடுறேன் இல்லையா? ஸோ இங்க வந்து C பாயிண்ட் D பாயிண்ட் கூட நான் டினோட் பண்றேன். Cல இருந்து D உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2 கிலோமீட்டர் வந்து வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்க மேல உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்ப 2 கிலோமீட்டர் வருமா? ஸோ அப்ப இங்க ஒரு 1 கிலோமீட்டர், இங்க ஒரு 2 கிலோமீட்டர், அப்ப மொத்தம் 3 கிலோமீட்டர் வரும். ஏன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு பாயிண்ட் Z அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரைக்கும் 3 கிலோமீட்டர் வரும். இப்போ இந்த Zன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் 4 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுருக்கோம். அப்ப 4 3 7 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி நீங்க போடக்கூடாது. சரியா? ஏன் போடக்கூடாதுன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து எண்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் தான் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது இல்லையா? இதுதான் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குதா? ஸோ இந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குதா? ஓ இந்த ஒரு ஹைப்போட்டெனஸ் அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஒரு ஸ்லாண்டிங் லைனை நம்ம ஹைப்போட்டெனஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹைப்போட்டெனஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த D அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் உண்டான மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து C வரைக்கும் 1 கிலோமீட்டர், Cல இருந்து D வரைக்கும் 2 கிலோமீட்டர். அப்போ இங்க மொத்தம் 3 கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி Dல இருந்து எண்டிங் பாயிண்ட் வந்து 4 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ ஹைப்போட்டெனஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரும். ஸோ இது வந்து பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட்கட். அப்படி இல்லைன்னா இந்த ஹைப்போட்டெனஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா A ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ B ஸ்கொயருடைய வேல்யூ அப்படின்னா இது ஒரு சைடு, Cன்றது ஒரு சைடு. சரியா? B ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர் 16 பிளஸ் C ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ அப்போ 16 பிளஸ் 9 வந்து ரூட் ஆஃப் 25. ஸோ இப்போ ஏனுடைய வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 25ன்றது 5. ஸோ 3 4 அப்படின்னா ஹைப்போட்டெனஸ் வந்து 5 அப்படின்னு வரும். ஸோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான் என்னுடைய ஆன்சர். நம்ம முன்னாடி 3 + 4 7 கிலோமீட்டர்னு சொன்னோம். அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். அந்த ஆன்சர் நீங்க போடக்கூடாது. ஹைப்போட்டெனஸுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுதான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் டயக்ராம் எல்லாமே சேம் தான். டயக்ராம் எல்லாமே ஒரே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். நார்த்னா நார்த்து, சவுத்னா சவுத்து. ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா எப்பவுமே யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் அவன் நிக்கிற எந்த திசையை நோக்கி நிக்கிறானோ அவனுக்கு எது ரைட் அண்ட் லெஃப்ட்னு பார்த்து நம்ம வந்து அவனை டேர்ன் பண்ணி நடக்க வைக்கணும். சரியா? பட் சேலஞ்ச் எங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம் லைன்ல இருக்கும். ஸோ அதனால மொத்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை கழிச்சுட்டா எனக்கு ரிமைனிங் உள்ளதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள தூரம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுவேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம் லைன்ல இல்ல. ஸோ கொஞ்சம் மேல கீழே இருக்குது அப்படின்ற போது எனக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி பித்தகோரியன்
தியரம் பித்தகோரியன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணணும், இந்த ஹைபோட்டனியஸ் வந்து எவ்வளவு நீளம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா சமத்துமே இந்த மாதிரிதான் ஹைபோட்டனியஸுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ அது ஒரு மெத்தட். சரியா? ஹைபோட்டனியஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ். ஸோ ஒரு நாள் வந்துட்டு ஒரு காலையில வந்துட்டு சன்ரைஸ்க்கு அப்புறம் சூரியன் உதயத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ராம் while கோயிங் டு ஸ்கூல். ஸோ ராம் அப்படின்றவன் ஸ்கூலுக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ராஜ் அப்படின்றவனை மீட் பண்றான். சரியா? ராஜ் அப்படின்றவனை சந்திக்கிறான் அட் ரோடு கிராஸ். ஸோ ஒரு ரோடு கிராஸ், ஒரு 4 ரோடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோட் கிராசிங் வந்து இருக்குது. சரியா? இந்த மாதிரி ரோட் கிராசிங் வந்து இருக்குது. அந்த இடத்துல ராம் அப்படின்றவன் ஸ்கூலுக்கு போகும்போது ராஜை வந்து சந்திக்கிறான். ராஜனுடைய ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் ராம். ஸோ இப்போ வந்து ராஜ் ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேர் நான் எடுத்துக்கிறேன். மார்னிங் சொல்லிட்டாங்க, காலையிலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப காலையில சூரியன் அப்படின்றது எந்த திசையில இருக்கும்? ஸோ காலையில சூரியன் அப்படின்றது எந்த திசையில உதிக்கும்? ஸோ கிழக்கு திசை, ஈஸ்ட் சைட்ல தான் சூரியன் வந்து உதிக்கும். ஸோ இப்போ ஈஸ்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 2 டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ராஜனுடைய ஷேடோ அப்படின்றத எடுத்துப்போம். ராஜ் ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ராஜனுடைய ஷேடோ, ஸோ ராஜனுடைய நிழல். ஸோ ராஜனுடைய நிழல் எங்க இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் ராம். ராஜனுடைய நிழல் வந்து ராமனுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல, ராமுக்கு வலது பக்கம் வந்து இருக்குது. ஸோ ராஜ் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிக்கிறான், ராம் வந்து ராஜை பார்த்து நிக்கிறான். ஸோ 2 பேரும் ஒருத்தர் சந்திச்ச மாதிரி நிக்கிறாங்க. அப்ப ராஜனுடைய ரைட் சைடுன்றது கீழே இருக்குது, லெஃப்ட் சைடுன்றது மேல இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி திரும்ப நின்றீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் இப்படி இருக்கும். அண்ட் ராமனுடைய ரைட் வந்து மேல இருக்கும், லெஃப்ட் வந்து கீழே இருக்கும். ஸோ இதான் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட். இதெல்லாம் நீங்க எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் நடத்துறதுக்காக இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி இதுதான் ரைட் இதுதான் லெஃப்ட்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஸோ அப்ப ராமனுடைய ரைட், ராமனுடைய வலதுபுறத்துல என்ன இருக்குதான்? ராஜனுடைய நிழல் இருக்குதான். ஸோ அப்ப ராஜனுடைய நிழல் வந்து இங்க இருக்குது. ஷேடோ வந்து இந்த சைடு விழுகுது. அப்போ சூரியன் வந்து எந்த சைடு இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் திசையில இருக்கும். கரெக்டா? ஸோ சூரியன் எந்த திசையில இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் திசையில தான் நம்மளுடைய நிழல் அப்படின்றது விழும். ஓகேவா? ஸோ இஃப் தே வேர் ஃபேஸ் டு ஃபேஸ், ஸோ 2 பேரும் ஒருத்தர் சந்திச்ச மாதிரி நின்றாங்க அப்படின்னா ராம் வந்து எந்த திசையை ஃபேஸ் பண்ணி நிற்பான்? ஸோ ராம் வந்து எந்த திசையை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த திசை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஷேடோ வந்து இந்த சைடு இருக்குது, சூரியன் வந்து இந்த சைடு இருக்குது, ராமும் ஒன்னு ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து இதுல இருந்து நான் எடுத்துட்டேன். சரியா? ராமனுடைய வலது புறத்துல ராஜனுடைய நிழல் வந்து இருக்குது. அப்போ நிழலுக்கு ஆப்போசிட்ல தான் சூரியன் இருக்கு. சரியா? அப்போ சூரியன் இருக்கிற திசை எது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்னா அது காலையா மாலையான்னு பார்க்கணும். காலை அப்படின்னா அது வந்து கிழக்கு திசையில தான் சூரியன் வந்து இருக்கு. சரியா? ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல சூரியன் இருக்குது. அப்ப ஷேடோ இருக்கிற டைரக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட். சரியா? அப்ப இது வெஸ்ட், இது ஈஸ்ட். இந்த வெஸ்ட்ன்றது எப்பவுமே நார்த்துக்கு லெஃப்ட் சைடு தானே இருக்கும். ஸோ அப்ப வெஸ்ட்டை வந்து நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் சைடு ஈஸ்ட் வச்சேன் அப்படின்னா என்னுடைய நார்த் வந்து எங்க இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நான். ஸோ அப்ப நார்த் வந்து இங்க இருக்கும், சவுத் வந்து இங்க இருக்கும் அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா அப்படின்றத சொல்லுங்க. சரியா? அதாவது நீங்க வந்து இப்படி திருப்பி பார்க்கணும். இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி நீங்க வந்து பாக்குறீங்க. ஸோ வெஸ்ட் வந்து மேல இருக்குது, ஈஸ்ட் வந்து கீழே இருக்கு. அது அப்படியே திருப்பினீங்கன்னா வெஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்துடும், ஈஸ்ட் வந்து ரைட் சைடு வந்துடும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த டைரக்ஷன் இந்த இருக்குது இல்லையா, இது அப்படியே நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா நார்த் இருக்குது, சவுத் இருக்குது, வெஸ்ட் இருக்குது, ஈஸ்ட் இருக்குது. இதை நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா நார்த் மேல வந்துடும், வெஸ்ட் இங்கிட்டு வந்துடும், சவுத் கீழே வந்துடும், ஈஸ்டும் இங்கிட்டு வந்துடும். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்டா வந்துருச்சா? ஸோ புரிஞ்சா? வெஸ்ட் ஈஸ்ட்ன்ற டைரக்ஷனை வச்சுட்டு நான் வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்றேன். கிளியரா? இந்த இது புரிஞ்சிருச்சா இல்லையான்னு பாருங்க. புரியலன்னா திரும்ப கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப இந்த சைடு நார்த், இந்த சைடு சவுத்துன்னு சொல்லியாச்சு.
இப்ப கொஸ்டின் என்னன்னா, ராம் வந்து எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிக்கிறான், ராம் எந்த திசையை நோக்கி நிக்கிறான்னா, ராம் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிக்கிறான். இப்ப இந்த பக்கம்ன்றது என்னது, சவுத் தான் இந்த டைரக்ஷன். அப்ப ஆப்ஷன் ஏ சவுத் தான் ஆன்சர். புரியுதா இது? ஸோ ஒரு நாள் காலையில வந்து ராமும் ராஜும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க அந்த ரோடு கிராசிங்ல. அப்ப வந்து ராஜனுடைய நிழல் வந்து ராமுக்கு ரைட் சைடு, ராமனுடைய வலது புறத்துல வந்து இருக்குது. அப்பனா அவனுடைய இடதுபுறத்துல அந்த ஷேடோ இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சன் இருக்கும். அப்ப இதுல வந்து மார்னிங் காலையில அப்படின்னு கொடுத்ததுனால இந்த சூரியன் இருக்கிற திசையை வந்துட்டு நம்ம ஈஸ்ட்னு எடுத்துக்கிறோம், சூரியனுக்கு ஆப்போசிட் திசையை நம்ம வெஸ்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப வெஸ்ட் திசையை வந்து வெஸ்ட் திசை வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ அப்ப நார்த் வந்து மேல இருக்கும், சவுத் வந்து கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ணி வரைகிறது தான். ஸோ இது ஒரு மெத்தட் பார்த்தாச்சா. ஸோ இது வந்து தேர்ட் டைப். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு சம்ஸ் நான் வந்து இதுல கொடுக்கல. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் இந்த மாதிரியான புக்ஸ் வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ல எதுவும் ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a man facing north. சரியா? ஒருத்தன் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிக்கிறான். நாம ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிக்கிறான். he turns 155 degree ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த டைரக்ஷன்ஸ் இந்த ரொட்டேட் பண்றான் இல்லையா, அதை ஃபுல்லா நீங்க வந்து லிஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 155 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ எதிர் கடிகார திசையில வந்து சுத்துறான். அண்ட் தென் 200 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 200 டிகிரி வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறான். விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நோ? இப்போ அவன் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான்? இனிஷியலா நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். அண்ட் இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா எப்படி? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டைரக்ஷனுக்கும் டிகிரி வந்து உங்களுக்கு தெரியும். நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஸோ அப்ப இந்த நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடைப்பட்ட டிகிரி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 90 டிகிரி. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு இந்த டைரக்ஷன்ஸ்க்கும் 90 டிகிரி வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல உள்ளதுதான் என்னது, நார்த் ஈஸ்ட். ஸோ அப்ப இங்க வந்து ஒரு 45 டிகிரி இருக்கும், இங்க ஒரு 45 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ்க்கும் 45 டிகிரி கேப் வந்து இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 155 டிகிரி அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா இந்த திசையில வந்து சுத்தணும். கரெக்டா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இந்த திசையில சுத்தணும். ஸோ அப்ப இந்த திசையில சுத்தும் போது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 90 டிகிரி வந்து அவன் ரொட்டேட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா ஒரு 45 டிகிரி அவன் வந்து சுத்தி இருப்பான். ஸோ அப்ப 90 + 45 135 வந்திருக்கும். ஸோ அப்ப இன்னொரு 20 டிகிரி சுத்தினோம் அப்படின்னா 155 டிகிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி வரும். சரியா? ஸோ நீங்க இந்த மாதிரி சுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல நிக்கிறானா, ஸோ இங்க இருந்து 200 டிகிரி திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படியே சுத்தி வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்க சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலை சுத்தி போய் நிற்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்னா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ்னா நெகட்டிவ், ஸோ ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வெவ்வேறு திசை தானே இருக்குது. ஸோ கிளாக் வைஸ் ஒரு திசை, ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது அதுக்கு எதிர் திசை. அப்படின்ற போது இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இருக்குதா, இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் அவன் இங்க இருந்து இப்படி போவான், அப்புறம் திரும்ப அப்படியே ஆப்போசிட்ல வருவான். ஸோ அப்ப ரெண்டையும் நம்ம கழிக்கணும். இப்போ ரெண்டையும் கழிச்சோம்னு சொன்னா கிளாக் வைஸ்ல 200 மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல 155. ஸோ கழிச்சோம்னு சொன்னா ரிமைனிங் 45 வரும். 45 டிகிரி. ஸோ மொத்தம் 200 டிகிரி 155 டிகிரின்னு இருக்குது. ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்றோம். இப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், 45 டிகிரி தான் ரிமைனிங் இருக்கும். அந்த 45 டிகிரி ரிமைனிங் அப்படின்றது எந்த திசையில நான் சுத்தணும் அப்படின்றதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 45 டிகிரி எந்த திசையில சுத்தணும் அப்படின்னா, பெரிய நம்பர் எந்த திசையில கொடுத்துருக்காங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 45 டிகிரி கிளாக் வைஸ்ல நான் சுத்தினா போதும். சரியா? ஸோ அப்ப 45 டிகிரி கிளாக் வைஸ் அப்படின்னா, கிளாக் வைஸ்ன்றது இந்த சைடு ரைட் சைடு நம்ம சுத்தணும். 45 டிகிரி கிளாக் வைஸ் அப்படின்னா இதுதான் வந்து 45 டிகிரி. ஸோ அப்ப 45 டிகிரி நம்ம சுத்தியாச்சா. இப்போ அவன் இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இது மேல வந்து நார்த், ரைட் சைடு வந்து ஈஸ்ட் இருக்கும். இப்ப நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கிற டைரக்ஷன் வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு வரும். அப்ப நார்த் ஈஸ்ட் ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஒரு இந்த மேஜர் டைரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மேஜர் டைரக்ஷன்ஸ் எல்லாமே 90 டிகிரி டிஃபரன்ஸ் வந்து இருக்குது, 90 டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு இடையில உள்ள நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் இது எல்லாத்துக்கும் 45 டிகிரி இருக்கும் அப்படின்றது தெரியணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கிளாக் வைஸ்னா ரைட் சைடு சுத்தணும், ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு சுத்தணும், அது வந்து உங்களுக்கு தெரியணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த கொடுத்துருக்கிற டிகிரிஸ் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸை ஃபுல்லா ஆட் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல கொடுத்துருக்கிற நம்பர்ஸை ஃபுல்லா ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வரும் அண்ட் இதுக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த ரெண்டு வேல்யூவையும் நீங்க என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டு மிச்சம் வரக்கூடிய வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த மிச்சம் வரக்கூடிய வேல்யூ எவ்வளவு வருதோ அவ்வளோ டைரக்ஷன், அவ்வளோ டிகிரி மட்டும் நீங்க ரொட்டேட் பண்ணா போதும். அது எந்த டைரக்ஷன்ல நீங்க சுத்தணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுத்தினுடைய சம்ல எந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்குதோ இந்த திசையில நம்ம வந்து சுத்தணும். புரிஞ்சதா? சுத்திட்டு கடைசியா எங்க டைரக்ஷன்ல நிக்கிறான் அப்படின்றதா கொஸ்டின். இப்ப இன்னொரு சம் போட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். போன சம்ல வந்து எப்படி இருந்துச்சு, 200 டிகிரி கிளாக் வைஸ் இருந்துச்சு, 155 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்துச்சா. இப்ப அதே மாதிரி 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், 45 டிகிரி கிளாக் வைஸ், 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கிளாக் வைஸ் இதை ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்டி கிளாக் வைஸ் 45, கிளாக் வைஸ் 45. ஸோ அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாமா, அதாவது +45 -45. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ எனக்கு கிளாக் வைஸ்ல வந்து 200 இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ்ல 155, இது ஒரு 90. இது ரெண்டும் நீங்க ஆட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து எந்த திசையில சுத்தணும்னு கேட்டீங்கன்னா கிளாக் வைஸ்ல வந்து 200, ஆன்டி கிளாக் வைஸ்ல பாத்தீங்கன்னா 155 + 90 வந்து 245 வரும். சரியா? ஸோ இது 200, இது 245, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 45 டிகிரி தான். ஓகேவா? போன எக்ஸாம்பிள்ல பார்த்தா அதே 45 டிகிரி தான் வருது. ஆனா இங்க வந்து எந்த திசையில சுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் வந்து அதிகமா இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் 245 டிகிரி. ஸோ அப்ப நான் இந்த 45 டிகிரி எந்த திசையில சுத்தணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தணும். ஸோ அப்ப நார்த் சைடு அவன் ஃபேஸ் பண்ணி நிக்கிறான், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இந்த சைடு லெஃப்ட் சைடு அவன் சுத்தணும். 45 டிகிரி சுத்தணும் அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்ப இது நார்த், இது வெஸ்ட், அப்ப ஃபேஸ் பண்ணி நிக்கிறது நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிளியரா? ஸோ இந்த ஐடியா புரிஞ்சா எப்படி பண்ணணும் அப்படின்றது, கிளாக் வைஸை ஃபுல்லா ஆட் பண்றீங்க, ஆன்டி கிளாக் வைஸை ஃபுல்லா ஆட் பண்றீங்க, கடைசியா அந்த ரெண்டு அடிஷனுக்கும் உண்டான டிஃபரன்ஸை நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஃபைனல் ஆன்சர் இருக்கு இல்லையா, அவ்வளோ டிகிரிஸ் மட்டும் நீங்க ரொட்டேட் பண்ணா போதும். அது எந்த திசையில நீங்க ரொட்டேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எந்த அடிஷன் வந்து அதிகமான, அந்த ரெண்டு சம்ல எந்த சம் அதிகமான வேல்யூ இருக்குதோ அந்த திசையில நீங்க வந்து சுத்தணும். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்க. A man starts from a point and walks 2 kilometers towards north. இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், தமிழ் மீடியம்ல வீடியோஸ் பாக்குறவங்க வந்துட்டு நான் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஓரலா நான் சொல்றேன். ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா ஓரலா சொல்ல நீங்க அதுக்கான அந்த டயக்ராம் அதை வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இதை வந்து நான் உங்களுக்கு டாஸ்கா நான் கொடுக்க போறேன். ஏன்னா பிகாஸ் போன சம்ஸ்ல எல்லாம் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு பேசிக்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பேசிக்கை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இதை வந்து சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. சரியா? மேன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் a point and walks 2 kilometers towards north. ஸோ ஒரு மனிதன் வந்துட்டு என்ன பண்றான்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். ஸோ எப்பவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் அப்படின்ற சிம்பிள் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ வந்து 2 kilometers towards north வந்து வாக் பண்ணி போறான். ஸோ வடக்கு திசையை நோக்கி அவன் வந்து 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, he turns right. அவன் வந்து 2 கிலோமீட்டர் வடக்கு திசையை நோக்கி நடந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்,
அவன் வந்து அவனுடைய வலதுபுறம் வந்து திரும்புறான். he turns right and walks 3 கிலோமீட்டர். ஸோ வலதுபுறம் திரும்பி அவன் வந்து 3 கிலோமீட்டர் வந்து நடக்கிறான். ஓகேவா? தென் he turns right. ஸோ மறுபடியும் என்ன பண்றான்? வலதுபுறம் வந்து திரும்புறான். ரைட் சைடு வந்து திரும்பி 2 கிலோமீட்டர் வந்து நடக்கிறான். 2 கிலோமீட்டர் திரும்ப வந்து நடக்கிறான். வாட் இஸ் த டைரக்ஷன் he is now facing? ஸோ அப்ப இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டயக்ராம் வந்து இங்க வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட். இப்போ அவன் வந்து இந்த சைடு பார்த்து நிற்பான், இந்த சைடு ஃபேஸ் பண்ணி நிற்பான். ஸோ அதுதான் கேட்குறாங்க, அவன் இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னு. ஸோ நார்மலா டைரக்ஷன்ஸ் அப்படின்ற போது மேலே நார்த்து, கீழே சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்னு போடுவோம். ஸோ அப்போ கீழ் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து சவுத் அப்படின்னு போடணும், மேல் நோக்கி பார்த்தா அதை வந்து நார்த்துன்னு போடணும். இப்போ வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால நார்த் ஈஸ்ட், இது சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி டயகனல்ஸா வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இந்த சம் பாருங்க, இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் தென் வாட் வில் சவுத் வெஸ்ட் பிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நான் தமிழ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன்ஸை நீங்க என்ன பண்ணிடுங்க, நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்னு எழுதிடுங்க. இதுல அந்த மைனர் டைரக்ஷன்ஸ் ஆன சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த டைரக்ஷன்ஸை நான் வந்து டினோட் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்னது, நார்த் ஈஸ்ட், கீழே உள்ளது வந்து சவுத் ஈஸ்ட், அண்ட் இது வந்து சவுத் வெஸ்ட், அண்ட் இது வந்து நார்த் வெஸ்ட். சரியா? இந்த மாதிரி 8 டைரக்ஷன்ஸை நான் வந்து டினோட் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், சவுத் ஈஸ்ட் அப்படின்னா தென்கிழக்கு. ஸோ இதுதான் வந்து சவுத் ஈஸ்ட். இந்த சவுத் ஈஸ்ட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா நார்த்தா மாறிடுச்சுன்னு சொன்னால், இந்த சவுத் ஈஸ்ட்ன்ற டைரக்ஷனுக்கு பதிலாக நார்த்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் அப்படின்றது என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தென்கிழக்கு அப்படின்றது வடக்கா மாறிடுச்சுன்னா தென்மேற்கு அப்படின்றது என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா என்னுடைய புது டைரக்ஷன்ஸ் தான் இந்த நார்த். ஸோ அப்போ இந்த பழைய டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா நார்த் மேல, சவுத்து கீழே, அண்ட் வெஸ்ட் ஈஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட்னு இருக்கிற டைரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டைரக்ஷனை நம்ம வந்து நார்த்னு மாத்திட்டோம். அப்போ இந்த மாதிரி எல்லா பழைய டைரக்ஷன்ஸையும் நான் புது டைரக்ஷனா மாத்தணும். இந்த ஒரு நார்த்தை பேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் புதுசா மாத்தணும். அப்ப நார்த்துக்கு நேர் ஆப்போசிட்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் இருக்கும். சரியா? ஸோ நார்த்துக்கு நேரா சவுத்து. அப்போ நார்த்து இப்படி இருக்குதுன்னா, நார்த்துக்கு நேரா சவுத் இருந்துச்சுன்னா நார்த்தினுடைய லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும், வெஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ நார்த்துக்கு லெஃப்ட் சைட்ல வெஸ்ட் இருக்கும், ஈஸ்ட் வந்து ரைட் சைட்ல இருக்கும். அப்போ இது இங்க என்ன வரும் அப்படின்னா வெஸ்ட்னு வரும், கீழே வந்து ஈஸ்ட்னு வரும். ஸோ இதை வேணா வேற கலர்ல டினோட் பண்ணிக்கிறவா? வேற கலர்ல டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து புது டைரக்ஷன். சரியா? நார்த் அப்படின்றது புது டைரக்ஷன். நார்த்துக்கு நேர் ஆப்போசிட்ல சவுத் இருக்கும், அண்ட் லெஃப்ட் சைட்ல வெஸ்ட் இருக்கும், ரைட் சைட்ல ஈஸ்ட் இருக்கும். சரியா? இதுதான் புது டைரக்ஷன். அப்போ நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டைரக்ஷன் தான் இது. கரெக்டா? நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது நார்த் வெஸ்ட்னு போடுவோம். அந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸும் நீங்க வந்து மாற்றும் போது இந்த சவுத் வெஸ்ட்ன்றது என்னவா மாறி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த சவுத் வெஸ்ட்ன்றது என்னவா மாறி இருக்குது, ஈஸ்டா மாறி இருக்குது. ஸோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 8 டைரக்ஷன்ஸை நீங்க வந்து வரைய போறீங்க. இந்த 8 டைரக்ஷன்ஸை வரைஞ்சிட்டீங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, இந்த சவுத் ஈஸ்ட்ன்றது நார்த்தா மாறிடுச்சுன்னு சொன்னா சவுத் வெஸ்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சவுத் ஈஸ்ட்ன்றது நார்த்தா மாறிடுச்சுன்னா அப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம மற்ற டைரக்ஷன்ஸ்லாம் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வரைஞ்சி நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? ஸோ அப்படி இல்லைனாலும் இந்த நார்த்ன்றது எத்தனை ஆங்கிள்ஸ் வந்து டேர்ன் ஆயிருக்குது அப்படின்றத வச்சும் நம்ம வந்து வரையலாம். ஸோ நார்த்ன்றது 1, 2, 3. ஸோ ரைட் சைட்ல 3 பிளேஸ் வந்து தள்ளி போகுது. அந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸும் ரைட் சைட்ல 3 பிளேஸ் தள்ளி போகணும். கரெக்டா? அப்போ சவுத் வெஸ்ட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு பிளேஸ்ல எந்த ஒரு டைரக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 பிளேஸ் தள்ளி போனோம்னா 1, 2, 3 ஈஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இதுதான் 3 பிளேஸ் தள்ளி போய் இங்க வந்து உட்காரும்.
ஸோ அந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாவும் யோசிச்சு நம்ம போடலாம். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒரு பிளேஸ் 2 பிளேஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு நீங்க டேர்ன் பண்ண போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படும். அதனால நீங்க அந்த மாதிரி போட வேண்டாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஹெர் ஹோம் பிரேமா விஷஸ் டு கோ டு ஸ்கூல். அவருடைய வீட்டுல இருந்து பிரேமா அப்படின்ற வந்து ஸ்கூலுக்கு போக நினைக்கிறா. ஃப்ரம் ஹோம் ஷி கோஸ் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ ஹோம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹோம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்க இருந்து ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறா. ஸோ அவ வந்து நார்த் திசை வடக்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. சரியா? வடக்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ இடதுபுறம் வந்து திரும்புறாங்க. ஸோ நீங்க வந்து இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நான் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷனும் நீங்க பண்ணக்கூடிய ஆன்சர்ஸும் கரெக்டா இருக்குதான்னு கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நார்த் வடக்கு திசையை நோக்கி நடக்கிறா. அண்ட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ நார்த் திசையை நோக்கி நடக்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்த சைடு ஃபேஸ் பண்ணி நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரைட் வந்து இதுவா இருக்கும், லெஃப்ட் வந்து இதுவா இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்றா. அண்ட் லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி இந்த சைடு இப்போ ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட். ஸோ இப்போ இந்த சைடு டர்ன் ஆகி நிற்கிறதுனால அவருடைய ரைட் என்னவா இருக்கும், இதுவா இருக்கும். அவருடைய லெஃப்ட் இதுவா இருக்கும். இப்போ எங்க டர்ன் பண்ண சொல்றாங்க, ரைட் சைடு வந்து டர்ன் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ரைட். ஸோ ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி ஷி டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ இப்போ மேலே நோக்கி ஃபேஸ் பண்ணி நிற்கும் போது லெஃப்ட் சைடு வந்து இங்கே இருக்கும். ஸோ லெஃப்ட்ல டர்ன் பண்றா. அண்ட் ரீச்சஸ் ஸ்கூல். ஸோ ஸ்கூலை வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க, இன் விச் டைரக்ஷன் ஹெர் ஸ்கூல் இஸ் சிச்சுவேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெர் ஹோம். ஸோ அப்போ ரெண்டு விதமா இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு விதமா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம போன சம்ல பார்த்தோம்னா இப்படி இப்படி போயிட்டு கடைசியா அவன் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல என்ன டைரக்ஷன் இருக்குது, வெஸ்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்படிதான் டைரக்ஷன் வரைவோம். மேலே நார்த்து, கீழே சவுத்து, லெஃப்ட்ல வெஸ்ட், ரைட்ல ஈஸ்ட், இந்த மாதிரி தான் வரைவோம். ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா அவன் வந்து வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்றத மட்டும் சொன்னா போதும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது ஹோம். ஹோமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குது, இன் விச் டைரக்ஷன் ஹெர் ஸ்கூல் இஸ் சிச்சுவேட்டட். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹோமை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னா இப்படி ஒரு லைன் வரைஞ்சா எந்த டைரக்ஷனை காட்டும். ஸோ இந்த டைரக்ஷன் இது மேலே நார்த்து, கீழே சவுத்து, இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஸோ இப்போ நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில உள்ள டைரக்ஷன் தான் என்னது, நார்த் வெஸ்ட். ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இங்கேதான் வந்து என்னுடைய ஹோம் இருக்குது. ஸோ இங்கேதான் வந்து என்னுடைய ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷனை காட்டுது அப்படின்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஸோ ஒன்று வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எண்டிங் பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ராகுல் புட் ஹிஸ் டைம் பீஸ் ஆன் த டேபிள். ஸோ ஒரு கடிகாரம், சரியா? டைம் பீஸ்னா கடிகாரத்தை வந்து டேபிள்ல வந்து வைக்கிறாங்க. இன் சச் எ வே தட் அட் 6 PM a hour hand points to north. ஸோ 6 PM அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ கீழே 6 மேலே 12 இருக்கும். ஸோ சின்ன முள் வந்து 6 நோக்கியும் பெரிய முள் வந்து 12 நோக்கியும் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்படிதானே வந்து 6 மணி அப்படின்றது இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 மணிக்கு ஹவர் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் டு நார்த். ஹவர் ஹேண்ட் அப்படின்றது சின்ன முள், மின்ட் ஹேண்ட் அப்படின்றது பெரிய முள். ஓகேவா? இதுதான் வந்து ஹவர் ஹேண்ட். இந்த ஹவர் ஹேண்ட் வந்து எந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா நார்த்தை வந்து பாயிண்ட் பண்ணுது, அதாவது வடக்கு திசையை பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஹவர் ஹேண்ட் வந்து எந்த திசையை பாயிண்ட் பண்ணுதான், நார்த் திசையை பாயிண்ட் பண்ணுதான். ஸோ இப்போ நார்த்துக்கு நியர் ஆப்போசிட் என்ன டைரக்ஷன் இருக்கும், சவுத் இருக்கும். அண்ட் இது தலைகீழ இருக்குதா, நார்த்து கீழே சவுத் மேலே இருக்குதா, அப்போ வெஸ்டும் ஈஸ்டும் என்னவா மாறும், தலைகீழ வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. சரியா? இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வந்து இருக்குது. கிளியரா? இன் விச் டைரக்ஷன் the minute hand will point at 9:15 PM. ஸோ 9:15 PM நம்ம எப்படி வரைவோம், இங்கே வந்து 3 இருக்கும், இங்கே வந்து 9 இருக்கும். ஸோ 9:15னா 9க்கு நேராக வந்து சின்ன முள் இருக்கும். கிளியரா? 9க்கு நேராக வந்து சின்ன முள் இருக்கும், 3க்கு நேராக பெரிய முள் இருக்கும். சரியா? இதான் வந்து 9:15. ஸோ சின்ன முள்ளுன்றது என்னது, ஹவர் ஹேண்டு. பெரிய முள்ளுன்றது மினிட் ஹேண்டு. இங்கே என்ன கேட்குறாங்க, இன் விச் டைரக்ஷன் த மினிட் ஹேண்டு. ஸோ மினிட் ஹேண்டுன்றது
பெரிய முள்ளு. அந்த பெரிய முள் வந்து 9.15 இருக்கும்போது எந்த திசையை சுட்டி காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு கடிகாரத்தை டேபிள் மேல வைக்கிறாங்க. அந்த கடிகாரத்துல 6 மணி அப்படின்னு காட்டுது. ஸோ அந்த 6 மணின்னு காட்டும் போது இந்த சின்ன முள்ளான ஹவர் ஹேண்ட், சரியா? ஸோ ஹவர் ஹேண்ட், மினி ஹேண்ட் கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த சின்ன முள்ளான ஹவர் ஹேண்ட் வந்து என்ன பண்ணுதா அப்படின்னா நார்த் திசையை சுட்டி காட்டுது. ஸோ அதை வச்சு நான் டைரக்ஷன்ஸ் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ 9.15 இருக்கும்போது மினிட் ஹேண்ட், பெரிய முள் வந்து எந்த திசையை வந்து சுட்டி காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மினிட் ஹேண்ட்ன்றது 3 அப்படின்றத காட்டுது. ஸோ இது வந்து எந்த டைரக்ஷனை சுட்டி காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷனை சுட்டி காட்டுது. ஸோ இப்போ ஆன்சர் டி, ஆப்ஷன் டி, வெஸ்ட் தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சா இது? ஒண்ணுமே இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து படமா வந்து வரைகிறேன். ஸோ வரைஞ்சி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் டைரக்டா கிடைச்சிருச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து ரீசனிங் டாபிக் அப்படின்றது. ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து அதுக்கான ட்ரிக்ஸ் அந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், கே இஸ், ஸோ இந்த மாதிரியும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கே இஸ் 40 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் எல். ஸோ கே அப்படின்றவன், கே அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், சரியா? கே அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறான். அவன் வந்து 40 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் எல். ஸோ எல்லுன்னு ஒருத்தன் இருக்கிறான், கேன்னு ஒருத்தன் இருக்கான். சவுத் வெஸ்ட் அப்படின்னா எந்த டைரக்ஷன் நீங்க பார்க்கணும். நார்த்து, சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட் அப்படின்னா எந்த டைரக்ஷன்? இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ கே அப்படின்றவன் எல்லுக்கு, எல் அப்படின்னு இருக்கிறான், எல்லுனுடைய சவுத் வெஸ்ட்ல கே இருக்கிறான் அப்படின்ற மீனிங், சரியா? ஸோ எல்லுனுடைய சவுத் வெஸ்ட் தென்மேற்கு திசையில கே வந்து 40 மீட்டர் தள்ளி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம். ஓகேவா? ரெண்டாவது, இஃப் எம் இஸ் 40 மீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் எல். ஸோ எல் ஆஃப் அப்படின்றதுனா அதை பொறுத்து, ஸோ எல்ல பொறுத்த வரைக்கும் எம் எங்க இருக்கிறான் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் இருக்கும். சவுத் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன்ல வருமா? ஸோ இப்போ சவுத் ஈஸ்ட் அப்படின்னா இந்த டைரக்ஷன் வரும். எல்ல பொறுத்த வரைக்கும் எம் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து இருக்கிறான். ஸோ அவனும் எங்க 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறான். தென் எம் இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் கே. ஸோ இப்போ எம்ன்றவன் கே பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். ஸோ இதுவும் 40 மீட்டர், இதுவும் 40 மீட்டர் அப்படின்னா இது ரெண்டும் கேயும் எம்மும் ஒன்னோட ஒன்று சந்திக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, நேரா. ஸோ இப்போ கேயை பொறுத்த வரைக்கும் எம் எந்த டைரக்ஷன்ல அப்படின்னா ரைட் சைடு எந்த டைரக்ஷன் இருக்கும்? ஸோ இதுதான் வந்து ரைட் சைடு. ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். கே வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், கே பொறுத்த வரைக்கும் எம் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ ஈஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றோம். ஒருவேளை கொஸ்டின் வந்துட்டு தென் கே இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் எம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம் பொறுத்த வரைக்கும் கே எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எம் பொறுத்த வரைக்கும் கே எந்த டைரக்ஷன் அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இந்த ஆஃப் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இந்த ஆஃப்னு வருது அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த இஸ், ஆஃப் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ் அப்படின்னா அவங்கள பத்தி பேசுறோம், கேயை பத்தி பேசுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் எம் அப்படின்னா எம் வச்சுக்கிட்டு, எம் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு கேயை கம்பேர் பண்றோம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்பர்ஸ்ல பேஸ் பண்ணியும் வரும், பிளட் ரிலேஷன்ஸ்லயும் வரும், இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்லயும் வரும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி ரீசனிங்ல நிறைய டாபிக்ஸ்ல இந்த மாதிரியான டேர்ம்ஸை வந்து நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ நிறைய இடங்கள்ல இந்த இஸ் அண்ட் ஆஃப் வந்து வரும். ஸோ நம்ம இது பார்த்துருப்போம் இல்லையா, பர்சன்டேஜ் டாபிக்லையும் இஸ் வேல்யூ பை ஆஃப் வேல்யூ இன்டூ 100ன்னு பார்த்துருப்போம். இஸ் வேல்யூனா எந்த வேல்யூ பத்தி பேசுறோம்? 100 இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் 200 அப்படின்னா இந்த 200 பொறுத்த வரைக்கும் 100 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுதான் ஆஃப் அப்படின்றது ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூ தான் டினாமினேட்டர்ல வரணும். ஸோ அப்போ 200 மேல வந்து இஸ் வேல்யூ 100. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், சரியா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த நம்பர்ஸ், இந்த லெட்டர்ஸ், இந்த நம்பர்ஸ், இந்த டைரக்ஷன்ஸ் எப்படி கொடுத்தாலும் இந்த மாதிரி நீங்க வரைஞ்சி சால்வ் பண்ணிடணும். ஸோ நான் வந்து டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரிலாம் சம்ஸ் வந்து கேட்கலாம், என்ன மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுல எல்லா மாடல்லையும் நான் ஒரு சம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ராமன் இஸ் பெர்ஃபார்மிங் யோகா வித் ஹிஸ் ஹெட் டவுன்.
ஸோ ராமன் அப்படின்றவன் என்ன பண்றாங்கன்னா அவன் தலைகீழா நின்று யோகா பண்றான். சரியா? ஸோ தலைகீழா எல்லாரும் நம்ம நிக்க போறோம் இப்ப. வித் ஹிஸ் ஹெட் டவுன் அண்ட் லெக்ஸ் அப். சரியா? கால் மேல தலைகீழ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஹிஸ் ஃபேஸ் இஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். ஸோ அவன் வந்து அவனுடைய முகம் வந்து எந்த திசையை நோக்கி இருக்குதுன்னா, இப்ப என்னைய பார்த்து அவன் நிக்கிறான். சரியா? தலைகீழ என்னைய பார்த்து நிக்கிறான். அவனுடைய ஃபேஸ் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்குது. இன் விச் டைரக்ஷன் வில் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் பி. ஸோ அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து எந்த திசையில இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நேரா அவன் நிற்கும் போது அவன் வந்து வெஸ்ட் டைரக்ஷனை பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் தான் என்னை வச்சுதான் நான் சம் சொல்றேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து நான் நிற்கிறேன், நேரா நிற்கிறேன். அப்போ நான் வெஸ்ட் திசையை பார்த்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி ஈஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ வெஸ்ட் திசையை நான் பார்த்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு பேக் சைட்ல ஈஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த திசையில தான் நார்த் இருக்கும், இந்த திசையில தான் சவுத் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்னுடைய ரைட் சைட்ல நான் வந்து வெஸ்ட்டை பார்த்து நிக்கிறேன், இது நேரா நிற்கும் போது. ஸோ அப்ப என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல நார்த் இருக்கும், என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சவுத் இருக்கும். கிளியரா? இப்ப அதுவே நான் வந்து தலைகீழ நிக்கிறேன் அப்படின்னா தலைகீழ நின்று நான் வெஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு பின்னாடி ஈஸ்ட் இருக்கும். ஆனா அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து மாறும். ஸோ நான் இப்படி நிற்கும் போது எனக்கு ரைட்ல வந்து என்ன இருக்கும், நார்த் இருக்கும், லெஃப்ட்ல வந்து சவுத். ஆனா நான் தலைகீழ நிற்கும் போது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் எதை குறிக்கும் அப்படின்னா நார்த்தை தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து தலைகீழ நிற்கும் போது மாறும். நீங்க வேணா இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ முன்னாடி வந்து வெஸ்ட் இருக்கும், இவன் தலைக்கு பின்னாடி வந்து ஈஸ்ட் இருக்கும். ஸோ அப்ப நார்மலா வந்து ரைட் சைடு வந்து நார்த்து காட்டும். அப்ப தலைகீழ நிற்கும் போது அவனுடைய லெஃப்ட் தான் வந்து நார்த்தை காட்டும். ஸோ அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து எதை காட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்த்தை தான் வந்து டினோட் பண்ணுது. ஸோ இந்த சம்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா யூபிஎஸ்சியில இருந்து தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சில ஃபார்மேட் வந்து எடுத்து காப்பி பண்றாங்க. அப்போ இந்த மாதிரியான சம்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த கிளாக் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால இதுவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் மார்னிங் ஏ அண்ட் பி வேர் டாக்கிங் டு ஈச் அதர். ஸோ ஒரு காலையில வந்துட்டு ஏயும் பியும் ஒருத்தர் நின்று பேசிக்கிறாங்களாமா, ஃபேஸ் டு ஃபேஸ், அப்படியே கிராசிங். சரியா? ஒருத்தர் முகம் பார்த்து நேருக்கு நேரா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இஃப் பியினுடைய ஷேடோ, நம்ம ஏற்கனவே இந்த ஷேடோ பேஸ் பண்ணி ஒரு சம் செஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சம் தான். இஃப் பியினுடைய ஷேடோ வந்து எக்ஸாக்ட்லி டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ ஏ இங்க நிற்கிறான், பி இங்க நிற்கிறான். ஸோ ஏக்கு ரைட் எதுன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கும், லெஃப்ட் மேல இருக்கும். அதே மாதிரி பியினுடைய ரைட் மேல இருக்கும், லெஃப்ட் கீழே இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஏயை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏக்கு மட்டும் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் எடுத்துக்கிட்டா போதும். ஏயினுடைய லெஃப்ட்ல என்ன இருக்குது, பியினுடைய ஷேடோ இருக்குது. ஸோ ஏயினுடைய லெஃப்ட்ல பியினுடைய ஷேடோ வந்து இருக்குது. ஸோ அப்போ பியினுடைய ஷேடோ வந்து இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோம். சரியா? ஏனுடைய லெஃப்ட்ல பியினுடைய ஷேடோ வந்து விழுகுது. ஸோ அப்ப இந்த ஷேடோக்கு ஆப்போசிட்ல சன்லைட் வந்து இருக்கும். சரியா? இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க கதையை வச்சு ஷேடோ எங்க இருக்குது, சன்லைட் எங்க இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டைரக்ஷன் நான் வந்து கண்டுபிடிக்கணும், எது வந்து வெஸ்ட் எது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மார்னிங் அப்படின்னா எனக்கு வந்து சூரியன் எந்த பக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு திசை, ஈஸ்ட்ல தான் வந்து என்னுடைய சூரியன் வந்து இருக்கு. ஸோ அப்ப சூரியன் இருக்கிற திசை வந்து ஈஸ்ட், சூரியன் இல்லாத திசை வந்து வெஸ்ட். சரியா? ஸோ கீழே வந்து ஈஸ்ட், மேல வந்து வெஸ்ட். அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா நார்த் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சவுத். சரியா? இந்த டைரக்ஷன்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க, விச் டைரக்ஷன் வாஸ் ஏ ஃபேசிங். ஸோ ஏ வந்து எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான், இந்த டைரக்ஷன் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். ரைட் சைடுன்றது என்ன டைரக்ஷனை காட்டுது, நார்த்தை காட்டுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி நார்த்து தான் வந்து ஆன்சர். ஸோ எல்லாமே வந்து வித்தின் 30 to 40 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் தான். சரியா? ஸோ ஏ அண்ட் பி நிற்கிறாங்க, ரெண்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, அது மார்னிங்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ பியினுடைய ஷேடோ ஏக்கு லெஃப்ட்ல இருக்குது. ஸோ ஏனுடைய லெஃப்ட் இது, ஸோ ஷேடோ வந்து இங்க இருக்குது. அப்ப சன் இங்க இருக்கும். மார்னிங் அப்படின்னா இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஸோ அப்போ ரைட் சைட்ல வந்து நார்த் இருக்கும். ஏ எதை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான், நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா நம்ம வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நீங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென்
அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பீடா வந்து சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆயிருவீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு Q is in the east of X. நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ஒரு சம் எல்லுக்கு கேக்கு சவுத் வெஸ்ட்ல எல்லு, கேக்கு சவுத் ஈஸ்ட்ல எம் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சம் தான் இதுவும். ஸோ இதை வந்து நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா Q அப்படின்றவன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க, Q என்பவன் எக்ஸுக்கு கிழக்கு திசையில் இருக்கிறான். ஸோ Q is in the east of X. Q என்பவன் எக்ஸுக்கு கிழக்கு திசையில் இருக்கிறான். which is in the north of Z. ஸோ இங்க வந்து விச் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா எக்ஸை குறிக்கும். சரியா? ஸோ விச்ன்றது எக்ஸை குறிக்கும். கியூன்றவன் எக்ஸுக்கு கிழக்கு திசையில இருக்கிறான். விச் இல்ல ஹூ அந்த மாதிரியான ரிலேட்டிவ் ப்ரோனோன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு லெட்டரை இல்ல ஒரு பர்சனை வந்து குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் இஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்ன்றவன் வந்து இசட்டுனுடைய நார்த், இசட் இருக்கிறதுக்கு வடக்கு திசையில வந்து இருக்குது. எக்ஸ் வந்து இசட் இருக்கிறதுக்கு வடக்கு திசையில இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இஃப் பி இஸ் இன் த சவுத் ஆஃப் இசட், ஒருவேளை இந்த இசட் அப்படின்றவனுக்கு தெற்கு திசையில சவுத்துல வந்து பி இருந்தான் அப்படின்னு சொன்னா, இசட்டினுடைய தெற்கு திசையில பி இருந்தான் அப்படின்னு என்றால், then in which direction of Q is P? Q-வை பொறுத்த வரைக்கும் P எந்த டைரக்ஷன்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. Q is in the east of X அப்படின்னா எக்ஸுக்கு கிழக்கு திசையில Q இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். which is in the north of Z அப்படின்னா which அப்படின்றது இந்த எக்ஸை பத்தி பேசுறோம். ஸோ அந்த எக்ஸ் என்பவன் இசட்டுக்கு வடக்கு திசை, வட திசையில வந்து இருக்கிறான். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க வந்து அந்த எக்ஸ் என் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து படம் வரைய போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் பி இஸ் இன் த சவுத் ஆஃப் இசட், இசட்டுக்கு தெற்குல வந்து பி இருந்தான் என்றால் அப்போ கியூவை பொறுத்த வரைக்கும் பி எந்த திசையில இருப்பான் அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன், கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ கியூ வந்து எக்ஸனுடைய ஈஸ்ட்ல வந்து இருக்கிறான். சரியா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். விச் இஸ் இந்த நார்த் ஆஃப் இசட் அப்படின்னா, ஸோ இசட்டினுடைய நார்த்ல தான் என்ன இருக்குது, எக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இசட்டினுடைய நார்த்ல எக்ஸ் இருக்குது. இஃப் பி இஸ் இந்த சவுத் ஆஃப் இசட், ஸோ பின்றவன் இசட்டுக்கு சவுத்ல வந்து இருக்கிறான் அப்படின்னா, தென் விச் டைரக்ஷன் ஆஃப் கியூ இஸ் பி? ஸோ கியூவை பொறுத்த வரைக்கும் பி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கியூவை பொறுத்த வரைக்கும் பி எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த டைரக்ஷன் எப்படி வரும், இது இந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ இது வந்து வெஸ்ட்னு வரும், இது சவுத்னு வரும். ஸோ சவுத் வெஸ்ட் தான் வந்து ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ இதை நீங்க வந்து என்ன, சில பேர் வந்து சம்டைம்ஸ் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கியூன்றவன் எக்ஸுக்கு ஈஸ்ட்ல இருக்கிறான். ஓகே, விச் இஸ் இந்த நார்த் ஆஃப் இசட் அப்படின்னா, அந்த விச்ன்றது கியூ பேஸ் பண்ணி போடுவாங்க. விச் இஸ் இந்த நார்த் ஆஃப் இசட்னா கியூ வந்து இசட்டுக்கு நார்த்ல இருக்குது அப்படின்னு போடுவாங்க. பி இஸ் இந்த சவுத் ஆஃப் இசட் அப்படின்னா பி வந்து இசட்டுக்கு சவுத்ல இருக்குது. தென் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் கியூ இஸ் பி? கியூவை பொறுத்த வரைக்கும் பி எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னு கேட்டா கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டா கீழே இருக்கிறதுனால இது சவுத்துன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா, விச் அப்படின்றது இந்த பக்கத்துல உள்ளதை தான் குறிக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விச் இஸ் அப்படின்னா எக்ஸ் தான் குறிக்குது. ஸோ அப்போ இது வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை வந்து காட்டுது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். If southeast becomes north, northeast becomes west and so on, what will west become? ஸோ இந்த மாதிரி மாடல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்தோம். என்ன சம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து 8 டைரக்ஷன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ மார்க் பண்ணிட்டு ஒரு டைரக்ஷன் இன்னொரு டைரக்ஷனா மாறுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. இப்போ அந்த டைரக்ஷன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், ஸோ சவுத் ஈஸ்ட்ன்றது நார்த்தா மாறுது. அப்புறம் நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட்ன்றது
வெஸ்டா வந்து மாறுது அப்படின்ற மாதிரி எப்படி மாறி மாறி போச்சுன்னா உங்களுக்கு வெஸ்ட்ன்றது என்னவா மாறும். ஸோ இந்த வெஸ்ட்ன்றது இந்த திசை என்னவா மாறும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட்ன்றது நார்த் அப்படின்னா அந்த நார்த்துக்கு நேர் ஆப்போசிட்ல என்ன இருக்கும், சவுத் இருக்கும். ஸோ இது வெஸ்ட்னா வெஸ்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல ஈஸ்ட் இருக்கும். எனக்கு வேண்டியது என்னது, இந்த வெஸ்ட்ன்றது என்னவா மாறும் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால நான் எல்லாத்தையும் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, போட்டு டைம் வேஸ்ட் பண்ண விருப்பமும் இல்லை. ஸோ அப்போ சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவில் என்ன திசை இருக்கும்னா சவுத் ஈஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி சவுத் ஈஸ்ட். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவுமே வந்துட்டு கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து படம் வரைஞ்சி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ ராணி வாக்டு 20 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ராணின்றவ இது நான் வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்றேன், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர் வந்து நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ராணி வாக்டு 20 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ராணி என்பவள் வடக்கு திசையை நோக்கி 20 மீட்டர் வந்து நடக்கிறா அப்படின்னு நீங்க ஒரு லைன் வரைய போறீங்க. தென் ஷி டர்ன்டு ரைட். ஸோ வடக்கு திசையில நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரைட் எது லெஃப்ட் எதுன்னு பார்க்க போறீங்க. பார்த்துட்டு அவருடைய ரைட் சைட்ல திரும்புறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க. சரியா? ரைட் சைடு இப்ப நடக்க போறோம். எவ்வளவு தூரம் நடக்க போறோம் அப்படின்னா 30 மீட்டர் நடக்கிறாள். சரியா? ஸோ அவருடைய வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் வந்து நடக்கிறாள். தென் ஷி டர்ன்ஸ் ரைட். மறுபடியும் என்ன பண்றா, அவன் இப்ப நிக்கிற திசையில இருந்து மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 35 மீட்டர் வந்து நடக்கிறா. ஸோ மறுபடியும் என்ன பண்றா, தென் ஷி டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ அகைன் என்ன பண்றா, அவருடைய இடதுபுறம் வந்து திரும்பி 15 மீட்டர் நடக்கிறா. ஃபைனலி ஷி டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ ஃபைனலா வந்து மறுபடியும் என்ன பண்றா, லெஃப்ட் திசையில வந்து திரும்பி 15 மீட்டர் வந்து நடக்கிறா. இன் விச் டைரக்ஷன் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் ஷி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு பாக்ஸ் போட்டிருப்போம். அண்ட் எண்டிங் பொசிஷன் ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சு சர்க்கிள் போட்டிருப்போம். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அண்ட் எந்த திசையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நான் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுப்பேன். சரியா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்து. ஸோ ராணி வாக்டு 20 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னா நார்த் நோக்கி 20 மீட்டர் வந்து நடக்கிறா. ஓகே, இங்க நிக்கிறா இப்போ. தென் ஷி டர்ன்டு ரைட். ஸோ அவளுடைய ரைட் எது அப்படின்னா இப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரைட் வந்து இதுதான். ஸோ ரைட் சைடு திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கிறா அப்படின்னா 30 மீட்டர் வந்து நடந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து தென் ஷி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 35 மீட்டர். ஸோ அப்புறம் மறுபடியும் ரைட்ல திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கிறா அப்படின்னா 35 மீட்டர் நடக்கிறா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இங்க இந்த லைனுடைய லென்த் வந்து 20 மீட்டர். ஸோ இப்போ இங்க வந்து 20 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னது 15 மீட்டர் நடக்கணும். ஸோ அப்ப இது வந்து இவ்வளவு பெருசா நடந்தாதான் 35 மீட்டர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த லைனை விட நீங்க பெருசா போடணும். அந்த லாஜிக் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? 35 மீட்டர் நடக்கிறா. தென் ஷி டர்ன்ஸ் லெஃப்ட். இப்போ வந்து அவ இப்படி பார்த்து நிக்கிறா. ஸோ ஆப்போசிட்ல பார்த்து நின்றா இது ரைட், இது லெஃப்டா இருக்கும். இப்போ அவ லெஃப்ட்ல திரும்புறா. ஸோ லெஃப்ட்ல திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கிறா அப்படின்னா 15 மீட்டர் நடக்கிறா. சரியா? லெஃப்ட்ல திரும்பி 15 மீட்டர் நடக்கிறா. ஃபைனலி ஷி டர்ன்ஸ் லெஃப்ட். மறுபடியும் என்ன பண்றான்னா லெஃப்ட்ல திரும்புறா. ஸோ லெஃப்ட்ல திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கிறா அப்படின்னா 15 மீட்டர் நடக்கிறா. ஸோ 15 மீட்டர்னா எவ்வளவு தூரம் நான் வந்து கோடு போடணும் அப்படின்ற லாஜிக் எனக்கு தெரியணும். ஸோ இங்க நிற்கும் போது அவருடைய லெஃப்ட் வந்து மேல போகணும். ஸோ அப்ப இங்க வந்து ஆல்ரெடி 20, அப்ப ரிமைனிங் இது வந்து 15. ஸோ அப்ப இந்த ரிமைனிங் கோடுனுடைய லென்த் தான் 15. அப்ப நான் இந்த கோட்டினுடைய இந்த பாயிண்ட்ல நான் வந்து எண்ட் பண்ணிடணும். சரியா? ஸோ அப்ப இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட். இப்போ வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, இன் விச் டைரக்ஷன் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ், எந்த டைரக்ஷன்ல இருக்கிறா. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன்ல இருக்கிறா அப்படின்னா அப்படி நேரா ரைட் சைட்ல இருக்குது. ஸோ அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிடுறோம். எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஃபுல் லைனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 மீட்டர் இருக்குது. அண்ட் கீழே இது ஒரு 15 மீட்டர் இருக்குது. ஸோ இப்போ 30 + 15 45 மீட்டர் ஈஸ்ட் திசையை நோக்கி நடக்கிறா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், 45 மீட்டர் ஈஸ்ட். ஸோ புரியுதா? இந்த 35 அப்படின்றத பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த 35ன்றது என்னதுன்னா இந்த டோட்டல் லைனுடைய லென்த் வந்து 35. சரியா? இந்த லைனுடைய லென்த் வந்து 20. ஸோ அப்போ மொத்தம் 35ல 20 போச்சுன்னா ரிமைனிங் உள்ளது 15. அதனால நான் இந்த 15 மீட்டரை நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து வரும். அதோடைய
டைரக்ஷன் வந்து ஈஸ்ட், ரைட் சைட்ல இருக்கனால ஈஸ்ட். ஸோ அப்ப எவ்வளவு தூரம்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 30 அண்ட் இதுல இருந்து இது வரைக்கும் 15. ஸோ 30 + 15 45 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட், 2 bus ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆப்போசிட் பிளேசஸ் ஆஃப் அ மெயின் ரோடு. ஸோ வந்து ஒரு ரோடு இருக்குது, மெயின் ரோடு ஒரு ரோடு இருக்குது, சரியா? 2 ரோடு இருக்குது. 2 ரோட்லயும் ரெண்டு பஸ், இங்க இருந்து ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகுது. 150 கிலோமீட்டர் அப்பார்ட். ஸோ அந்த 2 ரோட்டுக்கும் இடையில வந்து 150 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பஸ் ரன்ஸ் ஃபார் 25 கிலோமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் வந்து 25 கிலோமீட்டர் வந்து போகுது அண்ட் டேக்ஸ் அ ரைட் டர்ன் அண்ட் தென் ரன்ஸ் 15 கிலோமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வைங்க. ஸோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பஸ் வந்து எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா 25 கிலோமீட்டர் வந்து மூவ் ஆகுது. ஸோ 25 கிலோமீட்டர் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ரைட்ல திரும்புது. ஸோ ரைட்ல திரும்பி 15 கிலோமீட்டர் வந்து ஓடுது. சரி, இப்படி நிக்குது. இட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் தென் ரன்ஸ் ஃபார் அனதர் 25 கிலோமீட்டர். இது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா 25 கிலோமீட்டர் லெஃப்ட்ல திரும்பி 25 கிலோமீட்டர் வந்து மூவ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி 25 கிலோமீட்டர் மூவ் ஆகி போகுது. அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா ரைட் சைடு வந்து திரும்பிடுது. ரைட் சைடு திரும்பி 15 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகுது. இதுதான் வந்து ரைட் சைடு திரும்பி 15 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா லெஃப்ட்ல திரும்பி 25 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது அண்ட் தென் டேக்ஸ் த டைரக்ஷன் பேக் டு ரீச் த மெயின் ரோட். ஸோ அப்ப இந்த மெயின் ரோடு வந்து இங்க இருக்குதா, இதுதான் வந்து மெயின் ரோடு, சரியா? இதுதான் வந்து மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட பிடிக்கிறதுக்கு திரும்ப இந்த டைரக்ஷன்ல இருந்து திரும்புது. இன்னும் வந்து மூவ் ஆகல. ஸோ திரும்பி நிக்குது. இந்த மெயின் ரோட நான் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பி நிக்குது. ஸோ இது வந்து பஸ் நம்பர் 1 இப்படி வந்து நிக்குது, சரியா? நெக்ஸ்ட், இந்த மீன் டைம், ஸோ இதே சமயத்துல அந்த சைடு இருந்து வரக்கூடிய வண்டியும் வருது. ஸோ அந்த சைடு இருந்து வரக்கூடிய வண்டி எங்க இருக்குது? இந்த மீன் டைம் டியூ டு மைனர் பிரேக் டவுன் தி அதர் பஸ் ஹேஸ் ரன் ஒன்லி 35 கிலோமீட்டர் அலாங் த மெயின் ரோட். ஸோ இன்னொரு பஸ் என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருந்து அது பிரேக் டவுன் ஆகிட்டதுனால அது வந்து 35 கிலோமீட்டர் தான் மேல இருந்து இங்க டிராவல் ஆகி வந்திருக்குது. ஸோ வாட் வுட் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பஸ் அட் திஸ் பாயிண்ட்? ஸோ இந்த பஸ் வந்து இங்க நிக்குது, பஸ் நம்பர் 1, பஸ் நம்பர் 2. இது பஸ் 1, இது வந்து பஸ் நம்பர் 2. ஸோ இந்த 2 பஸ்ஸுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம படம் வரைஞ்சதே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் இல்லாஜிக்கலான படம் தான். லாஜிக்கலா நீங்க வரையணும் அப்படின்னா கரெக்டா வரைகிறேன். ஹரிசாண்டலா வரைஞ்சா கொஞ்சம் இடம் பத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் நம்பர் 1 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மெயின் ரோடுன்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். பஸ் நம்பர் 1 வந்து ஸ்டார்ட் ஆகி 25 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகுது. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 25 கிலோமீட்டர் டிராவல் ஆச்சு. அப்புறம் ரைட் சைடு திரும்பி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா 15 கிலோமீட்டர் வந்து ரைட் சைடு திரும்பி ஓடுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ இந்த சைடு பார்க்கும்போது இது ரைட், இது லெஃப்ட் இருக்கும். லெஃப்ட் சைடு திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா 25 கிலோமீட்டர் அகைன் 25 கிலோமீட்டர் வந்து மூவ் ஆகுது, சரியா? 25 கிலோமீட்டர் மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா தென் டர்ன்ஸ் அண்ட் தென் டேக்ஸ் த டைரக்ஷன் பேக் டு மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடு போறதுக்கான டைரக்ஷனை இந்த மாதிரி எடுக்கு. ஸோ இதுதான் வந்து மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்ல இருந்து நேரா வந்து 25 கிலோமீட்டர் பஸ் டிராவல் ஆகி வந்து ரைட்ல எடுத்து 15 கிலோமீட்டர் போகுது, லெஃப்ட் எடுத்து 25 கிலோமீட்டர் போகுது, அப்புறம் திரும்பி நிக்குது. அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து ஒரு பஸ் வருது, இந்த சைட்ல இருந்து ஒரு பஸ் வருது. 35 கிலோமீட்டர் மட்டும்தான் டிராவல் ஆகி வருது. ஸோ அப்ப இது ஒரு எண்டிங் பாயிண்டா இருக்கும், இது ஒரு எண்டிங் பாயிண்டா இருக்கும். இது ரெண்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 இதுக்கும் இடைப்பட்ட இது எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 150 கிலோமீட்டர் அப்பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பஸ்ஸுக்கும் இடையில வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மொத்தமா இங்க இருக்குது இல்லையா? ஸோ இந்த பஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பஸ் எண்டிங் வரைக்கும் 150 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இது ஒரு 25, இது ஒரு 25. ஸோ மொத்தம் இங்க இருந்து இந்த பஸ் நம்பர் 1 வந்து மொத்தம் 50 கிலோமீட்டர் வந்து அந்த மெயின் ரோட்ல வந்து டிராவல் ஆயிருச்சு, சரியா? அந்த மெயின் ரோட்ல 50 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருச்சு. இது வந்து ஒரு 35 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருச்சு. ஸோ அப்ப 50 + 35 மொத்தம் 85 கிலோமீட்டர். மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர். அதுல 85 போயிருச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? ஸோ ரிமைனிங் 65 கிலோமீட்டர் வருமா? ஸோ ஆப்ஷன் ஏ
65 கிலோமீட்டர். அதுதான் வந்து ஆன்சர். ஸோ புரியுதா? 2 பஸ் இருக்குதுமா, 2 பஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 25 கிலோமீட்டர் டிராவல் ஆகி வருது. அப்புறம் அது ரைட் சைடு திரும்பி 15 கிலோமீட்டர் போகுது. அப்புறம் லெஃப்ட் திரும்பி 25 கிலோமீட்டர் போய் நிக்குது. நின்றுட்டு மெயின் ரோடு போறதுக்காக இப்படி திரும்பி நிக்குது. சரியா? ஸோ மெயின் ரோடுன்றது ஸ்ட்ரைட்டா அப்படி இருக்கு. அதே மெயின் ரோட்ல அந்த சைடு ஒரு பஸ் இருக்குது. அந்த சைடு உள்ள பஸ் வந்து 35 கிலோமீட்டர் டிராவல் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த மெயின் ரோட்ல ஹரிசாண்டலா பார்க்கும்போது இந்த பஸ்ஸுக்கும் இனிஷியலா 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த பஸ் நம்பர் 1ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு 25 ஹரிசாண்டலா டிராவல் ஆயிருச்சு. அடுத்து ஒரு ஹரிசாண்டலா 25 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கு. ஸோ அந்த 25ன்றது இங்க இருக்குது பாத்தீங்களா? ஸோ இது ஒரு 25, இது ஒரு 25 ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு. இப்போ மொத்தம் 150 கிலோமீட்டர்ல 50 கிலோமீட்டர் கவர் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த பஸ் நம்பர் 2 வந்து 35 கிலோமீட்டர் டிராவல் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 2 பஸ்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ இந்த 2 பஸ்ஸுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ஒரு 50 போயிருச்சு. அப்போ ரிமைனிங் 30 தான் இருக்கும். அந்த ரிமைனிங் 100 தான் இருக்கும். அந்த ரிமைனிங் 100ல 35 போயிருச்சுன்னா 65 தான் அந்த 2 பஸ்ஸுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பஸ் இது மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ குரூப் 2A மெயின்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டைம் கன்சியூம் ஆகிற மாதிரியான சம்ஸுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயே கேட்குறாங்கன்ற போது மெயின்ஸ்ல சொல்லவே தேவையில்லை. இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் கவர் ஆகும், மெயின்ஸ்க்கும் கவர் ஆகும். ஸோ மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சம்மும் நம்ம வந்து 3வது சம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஒன் ஈவினிங் பிஃபோர் சன்செட் ராஜா அண்ட் ராணி வேர் டாக்கிங் டு ஈச் அதர். ஸோ ராஜா ராணி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ், ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. ஸோ அப்ப இஃப் ராணியினுடைய ஷேடோ, ஸோ ராணி இருக்கிறா, ராணியினுடைய ஷேடோ வந்து எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் ராணி. சரியா? ராணியினுடைய ஷேடோ ராணியினுடைய ரைட்ல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சம்லாம் வந்து ஏ பின்னு இருக்கும். ஏனுடைய ஷேடோ பியினுடைய லெஃப்ட்ல, ஏனுடைய ஷேடோ பியினுடைய ரைட்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராணியினுடைய ஷேடோ ராணிக்கு ரைட்ல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனால இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம சம்ஸ் பார்த்தது எல்லாமே ஒருத்தருடைய ஷேடோ இன்னொருத்தருடைய ரைட் ஆர் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்ப நம்ம பழக்கதோஷத்துல என்ன பண்ணிடுறோம், ராணியினுடைய ஷேடோ ரைட் ஆஃப் ராஜா, ஸோ ராஜாவுடைய ரைட்ல இருக்குதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு தப்பு பண்ணிடும். ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ராணி வந்து இந்த பக்கம் பேஸ் பண்ணி நிக்கிறானா, ராணிக்கு ரைட் சைடு மேல இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து கீழே இருக்கும். இப்போ ராணியினுடைய ஷேடோ ராணிக்கு ரைட்லேயே இருக்குதுன்னா இதுதான் வந்து ராணியோட ரைட்டு. ஸோ ஷேடோ வந்து இங்க இருக்கு. சரியா? இதுதான் வந்து ஷேடோ. அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சன் வந்து இருக்கும். இப்போ சன் வந்து எந்த திசையில இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம பொதுவா ஈஸ்ட்னு போட்டு தப்பு பண்ணிடுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஈவினிங் பிஃபோர் சன்செட். ஸோ சூரியன் அஸ்தமாகும் போது, ஸோ சூரியன் மறைய போகும்போது அப்படின்னா ஈவினிங் டைம்ல மேற்கு திசையில தான் அது மறையும். ஸோ அப்ப கீழே இருக்கிறது வெஸ்ட், மேல இருக்கிற திசை வந்து ஈஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்ப இது வெஸ்ட், இது ஈஸ்ட் அப்படின்னா இது நார்த் அண்ட் இது சவுத்னு வரும். ஸோ இதை நீங்க இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் மேல சவுத்து கீழே, வெஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும், ஈஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப கொஸ்டின் என்ன, விச் டைரக்ஷன் வாஸ் ராஜா ஃபேஸிங்? ராஜா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான்? இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். ஸோ இது என்ன டைரக்ஷன்? சவுத் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ இவ்வளவுதான் வந்து டைரக்ஷன் சம்ஸ். ஸோ இதுல வந்து எல்லா மாடல்ஸும் நான் வந்து சம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே வந்து வேணும்னா நான் வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பைலிங்குவலா வந்து கிடைக்கும். சரியா? ஸோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பைலிங்குவலா கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த சீரீஸ் வந்து ஃபாலோ பண்றீங்க, பட் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றத நான் வந்து கேட்க முடியுது. ஸோ அதனாலதான் திரும்ப எல்லா வீடியோஸ்லையும் சொல்ற மாதிரி இருக்குது. ஸோ போர் அடிக்கணும்னு நினைச்சிட வேண்டாம். ஸோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பைலிங்குவலா கிடைக்கும். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து கிடைக்கும். அண்ட் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வந்து பைலிங்குவலா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 2000 rupeesலயே கிடைச்சிரும். ஸோ வெளியில
எங்க நீங்க கேட்டாலும் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5,000 6,000 ருபீஸாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ ஜஸ்ட் 1க்கு A, 2க்கு B, 3க்கு C அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஆன்சர் கீ தான் கொடுப்பாங்க. ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல தான் கொடுப்பாங்க. அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல நீங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும்னா ஒரு 10 to 15,000 நீங்க வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேருக்கு இந்த 2,000 வந்து காஸ்ட்லியரா ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு இது வந்து இந்த மாதிரியான குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து போய் சேரணும். பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல நான் படிச்சாதான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற அந்த பின்பத்தை உடைச்சிட்டு என்னால இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ்ல படிச்சாலும் என்னால பாஸ் பண்ண முடியும், சர்வீஸ் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான டெஸ்ட் சீரிஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இயர் லாங் வந்து உங்களுக்கு போகும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ வந்து 265 days சம்திங் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எந்த டே ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய டே 1 இருக்கும். ஸோ அந்த டே 1ல என்ன வந்து உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளான் படி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 6th புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6th ஹிஸ்டரி தனியா டெஸ்ட், 6th பாலிட்டி தனியா டெஸ்ட், எக்கனாமி தனியா டெஸ்ட்னு சொல்லிட்டு 6th புக்கே நம்ம வந்து தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கா டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் 7th 8th சொல்லிட்டு அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்றோம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பேஸ் பண்ணின டெஸ்ட்ஸும் நம்ம வந்து வைக்கிறோம். தென் யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட், அப்புறம் வந்துட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட், இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொண்டு போக போறோம். சரியா? ஸோ இந்த 2000க்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எங்கேயுமே வந்து கிடைக்காது. உங்களுக்கு வந்துட்டு பிளானர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து சொல்லுங்க, நான் பிளானர் வந்து இதுல வந்து அட்டாச் பண்ணிடுறோம். பிளானர் பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தரா இந்த கொஸ்டின்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, 2000க்கு சும்மா ஏதோ ஒரு இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க வந்து பயந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த குவாலிட்டி எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வி சேலஞ்ச் யூ, இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாம்பிள் கொஸ்டின் ஒன்று கேளுங்க. சரியா? சாம்பிள் ஒரு கொஸ்டின் பேப்பர் கேளுங்க. ஸோ நாங்களும் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறோம். அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ அப்போ வந்து நீங்க வந்து சொல்லலாம், ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஸ்டாண்டர்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க. இந்த சாம்பிள் கொஸ்டின் பார்த்துட்டு நீங்க வந்து எங்க கிட்ட சொல்லலாம் எதனால நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டா இருக்கும், நான் வந்து ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.